வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி மாபெரும் பொதுக்கூட்டம். மாலை 6 மணி அளவில் பஸ் நிலையம் அருகில் பொதுக்கூட்டம். பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்தல், மாநில செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை 2024-2025க்கான மத்திய பட்ஜெட் விளக்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் பிரிவு தலைவர் வழக்கறிஞர் என். ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார். மாவட்ட தலைவர் VATK ஏற்பாட்டில் கலிவரதன் அவர்கள் தலைமையில் நகர தலைவர் பத்ரி நாராயணன் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. மற்றும் வசந்த் வழக்கறிஞர் இதில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் கலந்து கொண்டார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி. ஜெய்சங்கர் மற்றும் ஐயம்மாள். ஸ்டாலின் மதுரை எய்ம்ஸ் கட்டடத்தில் திருடி வந்த செங்கல் ஒரு செங்கல் மத்திய மந்திரிகள், மாநில மந்திரிகள், அமைச்சர்கள் சொல்லிக் கொண்டே போகிறார். யாராவது ஒரு நிறைய செங்கலை திருடி கூட தடுப்பணை அமைத்திருக்கலாமா? அதை செய்ய மறந்துவிட்டார். சமீபத்தில் நான் மதுரை எய்ம்ஸ் கட்டடம் கட்டும் இடத்துக்கு சென்றோம். நான் அழகேசன் சென்றோம். அங்கு அந்த கட்டட பணியை மேற்கொள்வது LNT என்கிற ஒரு நிறுவனம். அவர்கள் செய்து கொண்ட பணி காம்பவுண்டு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்பா உள்ள வேலை நடக்கிறோம், கட்டடம் கட்டணும், அதுக்குள்ள ஏன்பா காம்பவுண்டு போறீங்கன்னா, இல்லை இங்கே செங்கல் தடம் கம்பி தடம் அதிகம், அப்புறம் அது எட்டு வரலாம் உயரெல்லாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் காம்பவுண்டு போட்டு அதுக்கப்புறம் வீட்டு வெளியே ஆரம்பிக்கிறோம். உடன் பிறவா சகோதரர் இறந்த ஆம்சாங் அண்ணன் சொன்னது போல அனைத்து கோயில்களுக்கும் அர்ச்சகரை இருப்பதை விட அதிகாரம் பெற்று நாம் மேல் வர வேண்டும் என்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சிவகங்கை மக்களும் குரல் கொடுத்தார். அந்த பணியில் தான் நம்முடைய மோடி ஐயா அவர்கள் இப்போது வரை செய்து கொண்டிருக்கிறார். இப்பயும் அன்னைகள் முருகனுக்கு பதவி கொடுத்துருக்கார். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, கட்சியுடைய தியாகங்கள் என்ன ஏதுன்றதை எடுத்து சொல்லணும். இந்த நிலம் நீடிச்சுட்டே இருந்ததுன்னா திராவிடியர்களுடைய ஒரு மாநிலத்தின் மேல கூட நம்ம ஆட்சிகளுக்கு நடத்தல. இந்த திமிர் அடங்காம அப்படியே நடந்து நின்றீங்கன்னா கண்டிப்பா மோடி அவர் பட்ஜெட்டின் விளக்க உரை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் தலைவர் அண்ணன் VAT கலிவரன் அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்ற வர இருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வரவேற்பை வழங்கிய திரு TK முரளி மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்களையும், துவக்குறை வழங்கிய கட்சி கால் ஒண்ணுமே முடியாது. தமிழ்நாட்டில் பாஜக எங்க இருக்குது, நோட்டாவுக்கு கீழே இருக்குது அப்படின்ற ஒரு கேலி கிண்ட 16 ஆண்டுகள் நேரு மட்டும்தான் ஆட்சியில் இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் யாருமே தொடர்ந்து 3 முறை யாருமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில 3வது முறையாக ஆட்சி பெற்றிருக்கிறோம். 3வது மட்டும் போல் தெரிகிறது. அதை கூட அவர்கள் கண்டுகொள்வதில்லை. அங்கே கொள்ளை கூட்டம் தான் அந்த நகராட்சியை நடத்துகிறது தவிர, ஆனால் அந்த நகராட்சி மூலமாக மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் என்பதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியாது. ஒரு திட்டங்களும் கிடையாது. ஊழல் செய்வது மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய நோக்கம். பொன்முடி அதை பற்றி அமைச்சராக இருந்து கொண்டு எப்படியாவது நாம் இந்த தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஏனென்றால் இதோடு சரி